வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏடபிள்யூடி. இன் தட் ஏடபிள்யூடி ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஈவெண்ட் ஹேண்ட்லிங். ஸோ ஈவெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஈவெண்ட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் அ ஸ்டேட். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து பட்டன் கிளிக் பண்ணால் கிளிக் ஈவெண்ட். அந்த கிளிக் அப்படிங்கிறது தான் ஈவெண்ட். மவுஸ்னால் இப்போ மூவ் பண்ணுறோம், ட்ராக் பண்ணுறோம், ஸோ அது மவுஸ் ஈவெண்ட். ஸோ அதே மாதிரி வந்து லிஸ்ட் பாக்ஸு, சாய்ஸ் பாக்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது எல்லாமே ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஸோ அதில் ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஈவெண்ட். ஸோ இட் இஸ் அ பர்சன் இன்ட்ராக்டிங் வித் த எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம பட்டனோட வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் வந்து லிஸ்ட் பாக்ஸ், சாய்ஸ் பாக்ஸு, மவுஸோட இது பண்ணுறோம். இதே கீபோர்டில் கீ ப்ரெஸ் பண்ணாலும் ஈவெண்ட். ஸோ அப்போ கீபோர்டோட ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கீபோர்டோட, மவுஸோட, இந்த மாதிரி இதிலலாம் நம்ம ஒர்க் பண்ணுறது தான் ஸோ பர்சன் இன்ட்ராக்டிங் வித் த எலிமெண்ட்ஸ் இன் அ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இப்போ ஜியூஐயில் யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் தான் ஈவெண்ட். அப்போது ஒரு ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகுது. அங்கே அந்த நடக்கிறதுக்கு பேர் தான். மவுஸை கிளிக் பண்ணால் கிளிக் ஈவெண்ட் நடக்குது, அதான் ஈவெண்ட். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் சோர்ஸஸ். ஸோ இப்போ ஈவெண்ட் சோர்ஸஸ், ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த சோர்ஸஸ் இப்போ மவுஸ் ஈவெண்ட், கீ ஈவெண்ட், சாய்ஸ், அந்த மாதிரிலாம் சொன்னோம்ல, அந்த ஈவெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுற ஸ்டேட்டை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு மவுஸ் ஈவெண்ட் வேணுமா, இல்லை வேறு ஏதாவது ஆக்ஷன், பட்டனை கிளிக் பண்ணால் சப்மிட் ஆகணும், இல்லை கேன்சல் ஆகணும், அந்த மாதிரி ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுமா, இல்லை கீ ஏதாவது ப்ரெஸ் பண்ணால் டிஸ்பிளே ஆகணுமா. ஸோ அந்த மாதிரி எது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற சோர்ஸை இண்டிகேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சோர்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்கு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் கீழே எனக்கு கொடுத்துருக்கேன். பப்ளிக் வாய்ட் ஆட் டைப் லிசனர். டைப் லிசனர் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், இஎல் அப்படிங்கிறது அதோட ரெஃபரன்ஸ். ஸோ அப்போ அந்த டைப் அப்படிங்கிறத ஈவெண்ட்டோட டைப்பை இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஈவெண்ட் லிசனர் இருக்குது. இப்போ ஆக்ஷன் ஈவெண்ட் நடக்குதுன்னா ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ்ன்னு அப்படின்னு யூஸ் பண்ணும். அப்போ அங்கே ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. ஸோ அது ஈவெண்ட் சோர்ஸ். ஸோ அப்போ ஈவெண்ட் லிசனர்லேருந்து லிசனர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அந்த ஈவெண்ட் லிசனர்லேருந்து ஒன் ஆர் மோர் ஈவெண்ட் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஏடபிள்யூடியில் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு ஹைரார்கி கொடுத்துருக்கோம். ஸோ ஏடபிள்யூடி ஈவெண்ட், ஸோ அதில் மெயினாக பார்த்தோன்னா ஆக்ஷன் ஈவெண்ட், காம்போனண்ட் ஈவெண்ட், ஐட்டம் ஈவெண்ட், டெக்ஸ்ட் ஈவெண்ட். ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட்டு இதில் பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் காம்போனண்ட் ஈவெண்ட் அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபோக்கஸ் ஈவெண்ட், இன்புட் ஈவெண்ட், விண்டோ ஈவெண்ட். நெக்ஸ்ட்டு இன்புட் ஈவெண்ட்டில் கீ ஈவெண்ட், மவுஸ் ஈவெண்ட். ஸோ இதெல்லாம் ஏடபிள்யூடியில் இருக்க ஈவெண்ட்ஸ் நேம். ஸோ இப்போ ஈவெண்ட்டெல்லாம் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தோம். இந்த ஈவெண்ட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லிசனர் இன்டர்ஃபேஸ் வேணும். அப்போ ப்ரோக்ராமில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் வேணும். இப்போ எந்தெந்த இன்டர்ஃபேஸ் எந்தெந்த ஈவெண்ட்டை சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஆக்ஷன் லிசனர். ஆக்ஷன் லிசனருங்கிற இன்டர்ஃபேஸை நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதோட சப்போர்ட்டிங் ஈவெண்ட்டுன்னா பட்டன் யூஸ் பண்ணால் அப்போ ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அகெயின் ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் வேணும். டெக்ஸ்ட் ஃபீல்டு அண்ட் மெனு ஐட்டம், லிஸ்ட்டில் அந்த டிஸ்பிளே ஆகும்ல ஐட்டம்ஸு. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன வேணும், ஆக்ஷன் லிசனர் இன்டர்ஃபேஸ் வேணும். இப்போ இந்த ஈவெண்ட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும்னா இந்த இன்டர்ஃபேஸை நீங்கள் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லிசனர். இது எதுக்கு அப்படின்னா ஸ்க்ரோல் பார். ஸ்க்ரோல் பார் நீங்கள் நார்மலாக விண்டோ நிறைய பேஜஸ் இருக்கும் போது உங்கள் ரைட் சைடில் இருக்கும், அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்குவீங்க. ஸோ அதான் ஸ்க்ரோல் பார். அப்போ அந்த ஸ்க்ரோல் பார் அட்ஜஸ்ட்மெண்ட், அதோட சைஸு இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வேணும் அப்படின்னா
அட்ஜஸ்ட்மெண்ட் லிசனர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீ லிசனர். இது என்ன ஈவெண்ட்டை சப்போர்ட் பண்ணால் காம்போனண்ட் ஈவெண்ட். ஸோ காம்போனண்ட் ஈவெண்ட்ஸில் அதில் இருக்க எல்லா காம்போனண்ட்டுக்கும் வந்து கீ லிசனரை யூஸ் பண்ணணும். ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஸோ அதனால் எந்தாவது ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்பில் மூவ் ஆகணும். டவுன் ஏரோனா டவுனில் மூவ் ஆகணும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் கீ லிசனர் யூஸ் பண்ணணும். மவுஸ் லிசனர். மவுஸை கிளிக் பண்ணுறது, டபுள் கிளிக் அண்ட் ட்ராக், இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த காம்போனண்ட் யூஸ் பண்ணி அது கண்டிப்பாக மவுஸ் லிசனர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு விண்டோஸ். ஸோ விண்டோஸ் ஈவெண்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு விண்டோஸ் லிசனர். நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ், லிஸ்ட் அண்ட் மெனு ஐட்டம். இதில் எல்லாமே ஐட்டம்ஸ் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுவீங்க, ஸோ அதனால் ஐட்டம் லிசனர். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஃபீல்டு, டெக்ஸ்ட்டு ஏரியா. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸு, பெரிய டெக்ஸ்ட் ஏரியா, மோர் தென் ஒன் வேர்டு, ஒன் சென்டென்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ண டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட்டு ஃபீல்டு அப்படின்னா சம் லிமிட்டட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு லிசனர். ஸோ இது எல்லாமே லிசனர் இன்டர்ஃபேஸு, அதோட சப்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்த லிசனர் இன்டர்ஃபேஸை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆக்ஷன் லிசனர் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணோம்? பட்டன், லிஸ்ட்டு, மெனு ஐட்டம், இதுக்கெல்லாம் ஆக்ஷன் லிசனர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஆக்ஷன் லிசனர் அப்படிங்கிறத என்னது கிளாஸ் நேம், அதை உங்கள் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன் பெர்ஃபார்ம்னுங்கிறது தான் மெத்தட் நேம். ஸோ அது எப்படி ப்ரோக்ராமில் கொடுக்கணும் அப்படின்னா வாய்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம்ட் ப்ராக்கெட்டில் ஆக்ஷன் ஈவெண்ட், ஸோ அதோட இன்டர்ஃபேஸ் நேம் ஏஇ அப்படிங்கிறது அதோட ரெஃபரன்ஸ் நேம். இப்போ இதுக்குள்ளே இந்த மெத்தட்குள்ளே என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன வரணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ்ஸுங்கிறத நான் கிளிக் பண்ணால் அடிஷன் பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ மைனஸுங்கிறத கிளிக் பண்ணால் சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஆக்ஷன் என்ன பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறது இந்த மெத்தட்குள்ளே நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லிசனர். அட்ஜஸ்ட்மெண்ட் லிசனர் வி யூஸ்ட் வித் த ஸ்க்ரோல் பார் ஈவெண்ட். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும்? ஸோ அதுக்குள்ள மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வேல்யூ சேஞ்ச்டு அப்படிங்கிறத மெத்தட் நேம், அட்ஜஸ்ட்மெண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறத கிளாஸ் நேம், ஏஇ அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் நேம். ஸோ இதுக்குள்ளே என்ன வேல்யூ எப்படி கொடுத்து மாற்றணும், சேஞ்ச் பண்ணிக்கணும், எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கணும், எவ்வளோ வேல்யூஸ் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது அந்த மெத்தட்குள்ளே கொடுத்துக்கலாம். அப்போ ஸ்க்ரோல் பாரோட சைஸு வேரி ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு காம்போனண்ட் லிசனர்னு பார்த்தோம். அதில் கீ லிசனர், மவுஸ் லிசனர் எல்லாமே காம்போனண்ட் ஈவெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த காம்போனண்ட் ஈவெண்ட் உங்களுக்கு அந்த பட்டன்ஸு, லேபிள் பாக்ஸு, ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸு, செக் பாக்ஸு, இது எல்லாமே உங்களுக்கு ரீசைஸ் பண்ணணும், இல்லை இங்கேருந்து அங்கே மூவ் ஆகணும், சம் கண்ட்ரோல்ஸ் ஷோ ஆகணும், அந்த டைமில் சம் கண்ட்ரோல்ஸை ஹிடன் பண்ணணும் அந்த காம்போனன்ட்ஸை. ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா காம்போனண்ட் லிசனர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்போனண்ட் லிசனில் இது எல்லாமே உங்களுக்கு மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசைஸ் பண்ணணும், ஒரு பட்டனை கொடுத்துருக்கீங்க, அது வேறு ரீசைஸ் பண்ணணுன்னா ஸோ இந்த இதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணணுன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். காம்போனண்ட் மூடு, காம்போனண்ட் ஷோன் அப்படிங்கிறது எந்த காம்போனண்ட் எப்போ ஷோ ஆகணும், ஸோ அப்படின்னு அந்த காம்போனண்ட் ஷோன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். காம்போனண்ட் ஹிடன், ஸோ பர்டிகுலர் மெத்தட்ஸ் காம்போனண்ட்டை இப்போ நம்ம ஹிடன் பண்ணுறோம், லேட்டரான அது ஷோ பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் காம்போனண்ட் ஹிடன் அப்படிங்கிற மெத்தடில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த 4 மெத்தடுமே காம்போனண்ட் ரிலேட்டட். காம்போனண்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு, பட்டனோ இல்லை லேபிள் பாக்ஸோ ஏதோ ஒரு காம்போனண்ட், அதை அதுக்கப்புறம் நீங்கள் ரீசைஸ் பண்ணணும், மூவ் பண்ணணும், ஹிடன் பண்ண ஷோ பண்ணணும், அந்த மாதிரி இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸிங் தீஸ் 4 மெத்தட்ஸ் we can do it. நெக்ஸ்ட் கண்டெய்னர் லிசனர். ஸோ கண்டெய்னர் லிசனர் அப்படிங்கும்போது நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் கண்டெய்னர்னால் என்னென்னு.
container some components are grouped nested ஸோ அப்போ அதோட அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நீட்டாக இருக்கும் ஸோ அதான் கண்டெய்னர் எல்லா காம்போனன்ட்ஸையும் கண்டெய்னருக்குள்ளே போட்டுக்கிறோம் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அந்த கண்டெய்னரில் காம்போனண்ட்டை ஆடும் பண்ணலாம் காம்போனண்ட்டை ரிமூவும் பண்ணலாம் இப்போ எந்த காம்போனண்ட் வேணுமோ அதெல்லாமே ஆட் பண்ணி கண்டெய்னரில் போட்டுக்கலாம் சப்போஸ் ஏதாவது ஒரு காம்போனண்ட் தேவையில்லை அப்படின்னா we can remove that component ஸோ இது ரெண்டுமே பண்ணுறதுக்கு தான் void component add void component removed அப்படின்னு ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது யூஸ் பண்ணால் கண்டெய்னர் லிசனர் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் லிசனர் ஸோ ஃபோக்கஸ் லிசனர் இது வந்து காம்போனன்ட்ஸ் ஆர் கண்டெய்னரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ எந்த ஈவெண்ட் இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸிங் பண்ண போகிறோம் ஃபோக்கஸ் எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபோக்கஸ் கெயின்ட் ஃபோக்கஸ் லாஸ்ட் ஃபோக்கஸ் கெயின்டுக்குள்ளே அந்த மெத்தடை அந்த கண்ட்ரோலை கொடுத்தோன்னா ஸோ அது உங்களோட இப்போ ஃபோக்கஸில் இருக்கும் ஃபோக்கஸ் லாஸ்ட் அப்படிங்கும்போது அது இப்போதைக்கு உங்கள் ஐட்டம் வந்து அந்த கண்ட்ரோல் வந்து டிஸ்பிளே ஆகாது ஸோ இதான் ஃபோக்கஸ் கெயின்ட் அண்ட் ஃபோக்கஸ் லாஸ்ட் நெக்ஸ்ட்டு ஐட்டம் லிசனர் ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஐட்டம் லிசனர் அப்படிங்கும்போது ஐட்டமை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணோம் ஸோ சேம் அதுக்குள்ள மெத்தடை இங்கே பார்க்க போகிறோம் ஐட்டம் ஸ்டேட் சேஞ்ச் ஸோ எந்த ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்க இப்போ எந்த ஐட்டம்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஐட்டம் ஸ்டேட் சேஞ்சுங்கிற மெத்தடு யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு கீ லிசனர் ஸோ கீ லிசனர் கீ ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு கீ ஈவெண்ட்னா கீ ப்ரெஸ் பண்ணும் போது கீ ரிலீஸ் ஆகும்போது அந்த ப்ரெஸ்ஸிங்கை நீங்கள் எடுக்கும் போது கை எடுக்கும் போது நெக்ஸ்ட்டு டைப் பண்ணும்போது ஏதாவது கேரக்டர்ஸ் சென்டென்ஸோ ஸ்ட்ரிங்கோ டைப் பண்ணுறீங்கன்னா அது டைப்டு ஸோ இந்த மூணுமே பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கீ ஈவெண்ட் ஸோ அதுக்குள்ள மெத்தட்ஸ் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன கீ ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன் அப்போ மூவ் அப் ஆரோ நான் ரிலீஸ் பண்ணும்போது அப்போ ஸ்டாப் பண்ணிடணும் இப்போ நான் ஏ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது வேர்டு டிஸ்பிளே ஆகும் ஆப்பிள் அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த மெத்தடில் இங்கே கொடுத்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம் நெக்ஸ்ட்டு மவுஸ் லிசனரில் 5 மவுஸ் ஈவெண்ட் இருக்குது மவுஸை கிளிக் பண்ணும் போது மவுஸை ப்ரெஸ் பண்ணும் போது அதை அகெயின் ரிலீஸ் பண்ணும் போது அதை என்ட்ரு பண்ணி கர்சர் வெயிட் பண்ணல ஸோ வேல்யூஸை என்ட்ரு பண்ணும் போது மவுஸை எக்ஸிட் பண்ண வைக்கும் போது ஸோ இந்த 5 ஈவெண்ட்டுக்கும் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்கணுமோ அதை எல்லாமே கொடுத்துடலாம் கிளிக் பண்ணும் போது எதாவது இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகணும் இல்லை ப்ரெஸ் பண்ணும் போது எதாவது டிஸ்பிளே ஆகணும் ரிலீஸ் பண்ணும் போது ஸ்டாப் பண்ண வைக்கணும் என்ட்ரு பண்ணும் போது என்னென்ன என்ட்ரு ஆகணும் ஸோ எக்ஸிட் பண்ணும் போது எதாவது எக்ஸிட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் இது மாதிரி அந்தந்த ப்ராசஸ்க்கு என்ன உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணுமோ அது எல்லாமே அந்தந்த மெத்தட்குள்ளே நீங்கள் கொடுத்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம் நெக்ஸ்ட்டு அடாப்டர் கிளாஸ் ஸோ லிசனர் இன்டர்ஃபேஸ் எல்லாத்துக்குமே அடாப்டர் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடாப்டர் கிளாஸ் அப்படிங்கும்போது we don't want to implement இதுக்கு முன்னாடி நம்ம லிசனர் இன்டர்ஃபேஸ் இருந்தால் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அடாப்டர் கிளாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுவே இன்பில்ட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக வெளியே இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுக்கணும்னு தேவையில்லை ஸோ ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கும் என்னென்ன அடாப்டர் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்டோ லிசனருக்கு விண்டோ அடாப்டர் கிளாஸ் கீ லிசனருக்கு கீ அடாப்டர் கிளாஸ் மவுஸ் லிசனருக்கு மவுஸ் அடாப்டர் கிளாஸ் மவுஸ் மவுஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும் போது என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கு மவுஸ் மோஷன் அடாப்டர் கிளாஸ் நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் லிசனர் அதுக்கு ஃபோக்கஸ் அடாப்டர் கிளாஸ் காம்போனன்ட் லிசனருக்கு காம்போனன்ட் அடாப்டர் கண்டெய்னர் லிசனருக்கு கண்டெய்னர் அடாப்டர் ஹைரார்கி பவுன்ஸ் லிசனருக்கு ஹைரார்கி பவுன்ஸ் அடாப்டர் ஸோ இந்த அடாப்டரை யூஸ் பண்ணுறோம் இது எந்த லிசனர் இன்டர்ஃபேஸ்க்கெலாம் அடாப்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை we don't want to implement the interface so the adapter class is inbuilt ஸோ
adapter class inbuilt அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன இதோட அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா it saves the code. ஸோ எக்ஸ்ட்ரா கோட் எதுவும் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுவே வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் தனியாக பண்ணணும்னு தேவை கிடையாது. ஸோ அடாப்டர் கிளாஸ் வேணும் அப்படின்னா we have to give the package java.aw.event. ஸோ அதர் பேக்கேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா java.aw.dnd and javax.swing event packages. ஸோ நம்ம ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம், java.awt.star அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துருவோம். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுத்துட்டோன்னா AWT அண்டர் என்னென்ன கிளாஸஸ் இருக்குமே எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஸோ பர்டிகுலராக நம்ம ஈவெண்ட்டு அப்படின்னு தனித்தனியாக கொடுக்க மாட்டோம். ஸோ அப்போ AWT.asterisk symbol ப்ரோக்ராமில் கொடுக்கறதுனால ஸோ ஆல் த கிளாஸஸ் அண்டர் த AWT பேக்கேஜ் உங்களுக்கு ப்ரோக்ராமில் இம்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு AWT கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணி we can design the forms, interactive user pages. ஸோ மெயினாக என்னது GUI, இட் இஸ் அ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணி தான் யூஸரும் ப்ரோக்ராமரும் இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ இதுதான் ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸிங் தீஸ் கண்ட்ரோல்ஸ். ஸோ என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்னா லேபிள்ஸ், புஷ் பட்டன்ஸ், செக் பாக்ஸஸ், சாய்ஸ் லிஸ்ட்டு, அகெயின் லிஸ்ட்டு, ஸ்க்ரோல் பார், text area, text field. So before we have learned that AWT hierarchy. AWT hierarchy la paakumbodhu these controls are under the subclasses of component. So component kila da the container, then these controls are placed. So adha sollirkom, these are subclasses of component. Now we can see the controls one by one, how the controls are used in the program அப்படினு இப்ப பார்க்கலாம். Adding controls. ஸோ கண்ட்ரோல்ஸை நம்ம கண்டெய்னில் ஆட் பண்ணுனா ஆட் மெத்தட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அதோட சின்டாக்ஸ் ஃபார்மேட் பார்த்தோம் அப்படின்னா காம்போனண்ட், ஆட் காம்போனண்ட், தென் காம்போனண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ் நேம். ஸோ அப்போ இதை வந்து ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஹாஸ் பீன் ஆடட். ஸோ அதுக்கப்புறம் அந்த விண்டோவில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். இந்த கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் ரன் பண்ண பிறகு பர்டிகுலர் ஆப்லெட் விண்டோவில் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் எப்படி கண்ட்ரோல்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரிமூவ் கண்ட்ரோல்ஸ். அது மாதிரி நம்மளுக்கு சப்போஸ் அடிஷ்னல் தெரியாமல் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது நெசசிட்டி இல்லை, இந்த நீடு இல்லை, ஏதாவது கண்ட்ரோல் we have to remove it அப்படின்னா then we can use the remove method. ஸோ அப்போ ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ void remove component object அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ ஆப்ஜெக்ட் OBJ அப்படிங்கிறது தான் ரெஃபரன்ஸ், அதோட ரெஃபரன்ஸ். ஸோ எந்த கண்ட்ரோலை ரிமூவ் பண்ணணுமோ அந்த காம்போனன்ட் நேமை கொடுத்துருவீங்க. ஸோ யூ ஹாவ் டு ரிமூவ் ஆல் அப்படிங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ரிமூவ் ஆல் மெத்தடுன்னு ஒன்று கீழே இருக்குல்ல, ரிமூவ் ஆல் மெத்தட். ஸோ அப்போ எல்லா கண்ட்ரோல்ஸும் கண்டெய்னர் விண்டோலேருந்து ரிமூவ் ஆயிரும். பர்டிகுலர் சிங்கிள் ஈவெண்ட்டை ரிமூவ் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ரிமூவ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். டு ரிமூவ் ஆல் த கண்ட்ரோல்ஸ் இன் த கண்டெய்னர் அப்படின்னா ரிமூவ் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெஸ்பாண்டிங் டு கண்ட்ரோலர்ஸ். கண்ட்ரோல்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு, வேணான்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ண கண்ட்ரோல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், ஹவு டு யூஸ் த கண்ட்ரோல்ஸ், லேபிள்ஸு, பட்டன்ஸு, ஸ்க்ரோல் பார், சாய்ஸு, லிஸ்ட்டு, இது எல்லாமே இருக்குல்ல, டெக்ஸ்ட் ஏரியா, டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ண பிறகு ஸோ அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஹவு டு ரெஸ்பாண்ட், நம்மளோட விண்டோவில் எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கணும், என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ லேபிள்ஸ் அப்படிங்கிறது லேபிள்ங்கிற கிளாஸு. ஸோ அந்த லேபிள்ங்கிற கிளாஸுக்கு 3 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. ஸோ 3 கன்ஸ்ட்ரக்டர் லேபிள் அப்படின்னு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தோன்னா ஜஸ்ட்டு லேபிள் மட்டும் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு லேபிள் ஸ்ட்ரிங் str அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ லேபிளில்
நேமோட டிஸ்பிளே ஆகும். எதுக்காக அந்த லேபிள் யூஸ் பண்ணுறோம், லேபிளுக்கு மேலே ஏதாவது நேம் இல்லை டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஏதாவது டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் str int how. ஸோ இந்த லேபிள் எங்கே பிளேஸ் ஆகணும், லெஃப்டா ரைட்டா பாட்டமா, ஸோ அந்த மாதிரி அதோட பொசிஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் int how அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ 3 constructors used in labels. நெக்ஸ்ட்டு லேபிள்ஸில் மெத்தட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லேபிளில் டெக்ஸ்ட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். என்ன டெக்ஸ்ட்டு செட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு கெட் டெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த str அப்படிங்கிறது ஸ்பெசிஃபைஸ் த நியூ லேபிள், நியூவாக நம்ம செட் பண்ண போகிறோம். கெட் டெக்ஸ்ட் அப்படிங்கும் போது என்ன டெக்ஸ்ட்டு நம்ம லேபிள் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது ரிட்டன் ஆகிரும். நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் நம்ம செட் பண்ணணும் பர்டிகுலர் லேபிளுக்குன்னா செட் அலைன்மெண்ட் int ஹவுங்கிறதுக்கு ஏற்கனவே ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன், லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ கெட் அலைன்மெண்ட் இது என்ன அலைன்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மெத்தடு கெட் அலைன்மெண்ட். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை செட் பண்ணிக்கலாம், லேபிளில் என்ன லேபிள் அப்படிங்கிறதையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். தென் we can set the alignment and we can retrieve the alignment name also. ஸோ அதுக்கு கெட் அலைன்மெண்ட் 4 மெத்தட்ஸும் லேபிளில் யூஸ் பண்ணிக்கலாம். It is a simple program to demonstrate the label control. So import Java, AWT, applet class எல்லாம் import பண்ணியாச்சு. Then we have given the class name as label demo extends applet. So applet windowல தான் உங்களுக்கு இதை டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். applet window initialize பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், init method. ஸோ public void init அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேபிளை இங்கே டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். ஸோ we are going to use 3 labels 1 2 3ன்னு லேபிள் நேம் கொடுத்தாச்சு. லேபிளில் என்ன ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணணும் தான் அந்த கொட்டேஷனில் கொடுத்துருக்கோம். ONE 1 கீழே 2 3 அப்படின்னு அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுத்துருக்க நேம் தான் லேபிளோட மேலே டிஸ்பிளே பண்ண வைக்க போகிற ஸ்ட்ரிங்கு. இங்கே 1 2 3ன்னு ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கிறது லேபிளோட நேம் மென்ஷன் பண்ணுறது. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் இட். ஸ்மால் லெட்டர்ஸில் டிஸ்பிளே பண்ணியிருக்க லேபிள் 1 லேபிள் 2 லேபிள் 3 நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களோட காம்போனண்ட் லேபிளோட நேம். இந்த சைடு கொட்டேஷனுக்குள்ளே 1 2 3ன்னு கொடுத்துருக்குது லேபிள் மேலே டிஸ்பிளே ஆகிற ஸ்ட்ரிங் வேல்யூஸ். ஸோ இப்போ லேபிளோட நேம் என்ன 1 2 3 அதான் அவங்களோட காம்போனண்ட் நேம் ஆர் கண்ட்ரோல் நேம். ஸோ we have to now add it into the container. ஆட் பண்ணோன்னா என்னென்னு பார்த்தோம், ஆட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே 3 லேபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ we have to add it 3 லேபிள்ஸு இண்டிவிஜுவலாக ஆட் பண்ண போகிறோம். add 1 அந்த ONE அதான் லேபிள் நேம்ங்கிறதுனால add 1 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு again I am adding the second label add 2, then third label add 3. So now we have added the 3 labels in our program. ப்ரோக்ராமில் ஸ்ட்ரிங்கு டிஸ்பிளே ஆகிறது தான் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு லேபிளில் 1ன்னு டிஸ்பிளே ஆகும், 2ங்கிறது செகண்ட் லேபிளில் டிஸ்பிளே ஆகும், 3ங்கிறது தேர்ட் லேபிளில் டிஸ்பிளே ஆகும். Now we can see the output in the applet window. ஸோ இந்த மாதிரி தான் டிஸ்பிளே 3 லேபிள் பாக்ஸ் மேலே 1 2 3 டிஸ்பிளே ஆகிருக்கு. இதை நம்ம எதுவும் கிளிக் பண்ண அதெல்லாம் அந்த ஈவெண்ட் இப்போ நம்ம பார்க்கல. ஜஸ்ட்டு வி ஆர் டிஸ்பிளேயிங் த லேபிள் பாக்ஸஸ். எப்படி லேபிள் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் 1 2 3 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் பட்டன்ஸ். ஸோ பட்டன்ஸில் அகெயின் வி ஹாவ் 2 கன்ஸ்ட்ரக்டர்ஸ். பட்டன் அப்படிங்கிற க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட்டு எம்டி பட்டன் ஸ்ட்ரிங் str அப்படிங்கிற. ஸோ பட்டன் மேலே டிஸ்பிளே ஆகிற அந்த ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட். பிஃபோராக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லேபிள் பாக்ஸில் எப்படி 1 2 3 அப்படிங்கிற லேபிள் டிஸ்பிளே ஆச்சோ ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பட்டன்ஸ்லேயும் we can
display the button names. Next we can set the label. Set label க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் மெத்தட்னா set label அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கிறோம். Get label க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் we can retrieve the get label method. எதுக்கு இங்க label யூஸ் பண்றோம்னா so அந்த பட்டன் எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படினு we can set it through the label method. so அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் அப்படினா label யூஸ் பண்ணிக்கலாம். or you can use the button string str constructor யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா button name display பண்ண வைக்கலாம். so simple program to demonstrate the buttons. so again we are importing awt applet class. the class name is button demo. just a message display பண்றோம். அதுக்காக messageங்கற variable declare பண்ணிருக்கோம். button அப்படிங்கற class யூஸ் பண்ணி buttons create பண்றேன். here we are also creating 3 buttons. yes, no, maybe இதான் button name. so applet அப்படிங்கும்போது void init method யூஸ் பண்ணோம். in that init method yes equal to new button yes quotation குள்ள sங்கிறது உங்களை string display பண்ண வைக்கும். small lettersல உள்ள s அப்படிங்கிறது அது பட்டனோட நேம். no அப்படிங்கிறது பட்டன் நேம். again quotation குள்ள இருக்குது பட்டன் லேபிள் no அப்படிங்கிறது. maybe is a button name. so undecided அப்படிங்கிறது பட்டனோட லேபிள். now we are adding the buttons in the container. so add method again யூஸ் பண்றோம். buttons என்னென்ன பட்டன் நேம் yes, no, maybe. அப்ப அந்த மூணு பட்டன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா ஆட் பண்ணிக்கிறோம். so இப்போ இந்த பட்டன்ஸ் அப்படிங்கும்போது just நம்ம லேபிள்ல ஆட் பண்ணி ஷோ பண்ணோம். அப்படி இல்லாம we are going to do some performation using button. so அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் paint method யூஸ் பண்றோம். paint methodல graphics class parameters யூஸ் பண்ணிருக்கோம். graphics classல தான் என்ன பண்ணலாம் அப்படினா drawString அப்படிங்கற மெத்தட யூஸ் பண்ண போறோம். so அதுக்காக graphics g paint method குள்ள g.drawString. I am going to display a string. எந்த string அந்த message ன்னு இருக்குல message குள்ள என்ன display பண்ண வைக்க போறோமோ அந்த string வந்து இங்க display ஆகும். so 6,100. so இது என்ன 6,100 அப்படினா applet windowல you are positioning where the text to be displayed அப்படிங்கற நீங்க பொசிஷன் பண்ண போறீங்க. அப்ப 6ங்கிறது உங்களோட x axis range 6 100 ன்னு எடுத்துக்கோ. நான் என்ன சொன்னேன் டாப் லெஃப்ட் கார்னரை 00 ன்னு இது பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு அப்புறம் x ல இருந்து இங்க 6 y ல இருந்து 100 மேல இருந்து கீழ அப்ப சென்டர்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். so I am showing in the output window. so இப்போ இது மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்க போறோம். அப்ப yes, no, undecided மூணு லேபிள் டிஸ்ப்ளே ஆகும். அது கீழ ஒரு மெசேஜும் டிஸ்ப்ளே பண்ண போறோம். now see the output. yes, no, undecided. so yes ன்னு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா just மெசேஜ் empty மெசேஜ் வரும். next check boxes. check box னா இந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல டிக் பண்ணுவோம்ல அதுதான் check boxes. so இந்த check box on off அது எல்லாமே பண்ணிக்கலாம். check box குரூப்பாவும் இருக்கலாம், இன்டிவிஜுவல் check box யூஸ் பண்ணிக்கலாம். so அப்ப இது பண்ணனும்னா check box class நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப check box அப்படிங்கும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த கோர்ஸ் வந்து படிக்கிறீங்க அப்படினு கொடுத்திருப்பாங்க நிறைய BSc BCA அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு கோர்ஸை டிக் பண்ணுவீங்க. அப்ப அது செக் பாக்ஸ். இப்போ அகைன் நீங்க வந்து என்னென்னலாம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின ஒரு UG கிராஜுவேட்ட கேட்டு 10th 12th UG PG அந்த மாதிரி போட்டோம் அப்படினா அந்த செக் பாக்ஸ்ல you are going to select 10th 12th அப்படின. அப்ப more than 2 check boxes நீங்க செலக்ட் பண்றீங்க. சோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி ப்ரோக்ராம்ல கொண்டு வரது அப்படினு பார்க்கலாம். சோ செக் பாக்ஸ் அப்படினு எம்ப்டியா கொடுத்திருக்கிறது empty check box display பண்ணும். check box with a string str னா check boxல உங்களுக்கு string ஓட display ஆகும். என்ன check box for example இப்ப course BCA வா BCom அப்படினா அது பக்கத்துல display ஆகும். check box third constructor பார்த்தோம்னா string str boolean on
அப்போ அந்த செக் பாக்ஸை ஆன்னா விசிபிளாக வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கன்ஸ்ட்ரக்டர் செக் பாக்ஸ் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், அதை பூலியன் ஆன் பண்ணியிருக்கோம். அகெயின் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ செக் பாக்ஸ் எல்லாமே குரூப் பண்ணி நம்ம அதுக்கு மேலே ஒரு நேம் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அப்போ அதோட குரூப் நேமாக கொடுக்குறோம். ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் சேம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பூலியன் வேல்யூஸை இன்விசிபிள் ஆக்குறத செகண்டாகவும் கொடுத்துருக்கலாம், அதை தேர்ட் பேராமீட்டராகவும் கொடுத்துக்கலாம். அது ரெண்டு தான் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். ஸோ வி கேன் ஸ்பெசிஃபை த செக் பாக்ஸ் நேமு, குரூப்பு, செக் பாக்ஸ் விசிபிளாக இருக்கணுமா வேணாமாங்கிறதையும் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ 5 constructors can be used in checkbox. Now we are going to see the methods in the checkbox. ஸோ செக்பாக்ஸோட ஸ்டேட்டு அது விசிபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு கெட் ஸ்டேட்டு, அது விசிபிளாக இருக்கணுமா என்னென்னு பார்க்குறதுக்கு செட் ஸ்டேட்டை செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கெட் ஸ்டேட் அப்படிங்கும்போது பூலியன் வேல்யூஸ் இட் ரிட்டன் த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ். செட் ஸ்டேட் அப்படிங்கும்போது அது ஆனாக ஆஃபாங்கிற பூலியன் வேல்யூ செட் பண்ணணும். அப்போ ட்ரூவாக ஃபால்ஸான்னு செட் பண்ணணும். ட்ரூனா விசிபிளாக இருக்கும், ஃபால்ஸ்னா இன்விசிபிளாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே செக் பாக்ஸில் யூஸ் பண்ணுற methods. So now we are going to see how the check boxes are displayed in our program. So என்னென்ன check box name கொடுத்துருக்கோம், Win98, WinNT, Solaris, Mac. இதெல்லாம் வேறு எந்த நேமும் இல்லை, just OS names தான் இது, don't confuse it. Win98ன்னு ஒரு OS இருக்குது, WinNTன்னு ஒரு OS இருக்குது. Win means the short form of Windows. Then Solaris அப்படிங்கிற ஒரு OS இருக்குது, Mac ஒரு OS. இந்த 4 OSும் செக் பாக்ஸாக நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். அகெயின் init மெத்தடில் 4 செக் பாக்ஸுக்கு கொடுத்துட்றோம். இப்போ Windows 98/XP இது ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து செக் பாக்ஸ் பக்கத்தில் அந்த ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது குரூப் எதுவும் இல்லைன்னா நல்லுன்னு கொடுத்துக்கலாம், விசிபிளாக இருக்கணும்னா ட்ரூன்னு கொடுத்துக்கலாம். சப்போஸ் இது ரெண்டு வேல்யூயும் கொடுக்கல அப்படின்னா அதே நல்லு ட்ரூன்னு ஸ்பெசிஃபை ஆகிடும். அதை ஃபஸ்ட் டைம் மட்டும் அதை கொடுத்துருக்கேன். இந்த Win98, WinNT, Solaris, Mac ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கிறது செக் பாக்ஸ் நேமு. இது இந்த சைடில் உள்ளது எல்லாமே செக் பாக்ஸோட லேபிள், அது பக்கத்தில் டிஸ்பிளே ஆகிற ஸ்ட்ரிங். இப்போ 4 செக் பாக்ஸையும் நம்ம அகெயின் கண்டெய்னரில் ஆட் பண்ணணும். check box create மட்டும் பண்ணா பத்தாது, we have to every time add our controls to the container. So we have to use the add method. Add Win98, WinNT, Solaris, Mac. So these controls are added into our container. Then we are going how to see the checkbox are displayed. Just we are ஃபஸ்ட்டு செக் பாக்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருந்தேன், ட்ரூன்னு கொடுத்தேன். ஸோ ட்ரூங்கிறதுனால அங்கே மட்டும் என்ன ஆயிருக்கு, டிக்கு, அந்த செக் பாக்ஸ்குள்ளே சின்ன டிக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. மற்ற மூணுமே எதுவுமே எந்த ஒரு இதுவும் டிஸ்பிளே ஆகலை. ஸோ அப்போ நம்ம வந்து ட்ரூன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஆயிரும், செக் பாக்ஸு செலக்ட் ஆயிரும். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் வே டு யூஸ் த செக் பாக்ஸ். ஸோ அகெயின் செக் பாக்ஸில் ஹவு வி கேன் குரூப் இட் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செக் பாக்ஸ் செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத இது பண்ணுறதுக்கு கெட் செலக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ செலக்ட் எந்த செக் பாக்ஸ் செலக்ட் ஆகிருக்கு, எந்த இடத்துல எந்த செக் பாக்ஸ் செலக்ட் ஆகிருக்கு, விச் ஒன் வி ஹாவ் டு பி செலக்டட், எது செலக்ட் பண்ணியிருக்கோம், எந்த செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத we can return use the set selected. get selected அப்படிங்கும்போது எந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ண போகிறோம், செட் செலக்டட்னா எந்த செக் பாக்ஸ் செலக்ட் ஆகிருக்கு, ஆல்ரெடி யூ ஹாவ் செலக்டட் சம் செக் பாக்ஸ், அது எது அப்படிங்கிறத செட் செலக்டட் யூஸ் பண்ணி we can see it. Now we can see the program. ஸோ இந்த ப்ரோக்ராமில் CBG group அப்படிங்கிறது நம்மளோட கிளாஸ் நேம், ஆப்லெட்டை கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பிஃபோராக நம்ம பண்ண மாதிரி தான் செக் பாக்ஸ் 4மே வந்து என்னாச்சு அப்படின்னா க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ செக் பாக்ஸ் 4 க்ரியேட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் குரூப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம்.
ஸோ குரூப்போட நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிபிஜி. சிபிஜி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குரூப்பில் இப்போ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா init மெத்தட் யூஸ் பண்ணி என்னென்ன ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அந்த லேபிள் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ணி வைக்க போகிறோம். சாரி, அந்த செக் பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் நியூவாக பண்ணியிருக்கிறது என்னது, we are going to add create the checkbox group. ஸோ குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பிஃபோர் உள்ள ப்ரோக்ராமில் ஜஸ்ட்டு இண்டிவிஜுவல் செக் பாக்ஸ் க்ரியேட் பண்ணது மட்டும். இப்போ இதில் செக் பாக்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப் நேம் என்னது, சிபிஜி. ஸோ அப்போ சிபிஜி ஈக்குவல் டு நியூ செக் பாக்ஸ் குரூப். இப்போ இந்த குரூப்பில் என்னென்ன செக் பாக்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ண போகுது, அந்த 4 ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்க செக் பாக்ஸ். ஸோ இப்போ நம்ம செக் பாக்ஸ் குரூப் க்ரியேட் பண்ண 3 பேராமீட்டர் சொல்லியிருந்தோம். ஒன்று ஸ்ட்ரிங், அதை டிஸ்பிளே பண்ணுற ஸ்ட்ரிங்கு, செக் பாக்ஸ் குரூப் நேமு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பூலியன் ஆன் கொடுத்துருந்தோம். அப்போ அது ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா. இப்போ ஃபஸ்ட்டு செக் பாக்ஸ் பாருங்கள், win98 அது செக் பாக்ஸ் நேமு. அதுக்கு அந்த 3 பேராமீட்டர்ஸும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். விண்டோஸ் 98/xp இது ஸ்ட்ரிங்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது என்னது, சிபிஜி. இது எந்த குரூப்பில் இருக்குது, சிபிஜிங்கிற குரூப்புக்குள்ளே இருக்கணும். அப்புறம் இது ட்ரூ, அப்போ இந்த செக் பாக்ஸு செலக்டடாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 3 செக் பாக்ஸஸ் பாருங்கள், அதுலேயும் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். விண்டோஸ் NT/2000 சிபிஜி ஃபால்ஸ். அப்போ இந்த செக் பாக்ஸ் எனக்கு ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடாது, செக்கு அந்த டிக் மார்க்கு இருக்கக்கூடாது. ஸோ சொலாரிஸ்க்கும் இருக்காது, மேக்குக்கும் இருக்காது. பிகாஸ் 4 செக் பாக்ஸஸ் இருக்குது, we have to select one only. அப்போ 1 செக் பாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் பாக்ஸ்குள்ளே தான் டிக் மார்க் இருக்கும், மீதி 3த்துலேயும் இருக்காது. ஸோ அதுக்காக தான் அது எல்லாமே ஃபால்ஸ் 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 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 3 பேராமீட்டர்ஸும் செக் பாக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தாச்சு. இப்போ சிபிஜி அப்படிங்கிற குரூப்புக்குள்ளே இந்த 4 செக் பாக்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட்டு செக் பாக்ஸ் மட்டும் டிக் ஆகிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அகெயின் நான் சேம் சொன்ன மாதிரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ வி ஆர் யூஸிங் த ஆட் மெத்தட். நெக்ஸ்ட்டு கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே மெசேஜ் டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். என்ன மெசேஜ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அகெயின் நான் மெத்தட் நேம் சொல்லியிருந்தேன்ல, கெட் செலக்டட் செக் பாக்ஸ். அப்போ எந்த செக் பாக்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கோ அதோட லேபிளும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் மெசேஜ். இந்த மெசேஜ் எங்கே டிஸ்பிளே ஆகும்னா 6,100 சேம் அந்த பொசிஷன். இப்போ இந்த அவுட்புட் பாருங்கள். ஸோ 4 செக் பாக்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு 1 2ன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஒரே குரூப்புக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த செக் பாக்ஸை என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இது செலக்ட் ஆனது, கரண்ட் செலெக்ஷன் எது செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலான்னு சொன்னேன். அப்போ கெட் செலக்டட் அப்படிங்கும்போது எது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது மெசேஜில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி செக் பாக்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த செக் பாக்ஸ் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ அகெயின் சாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ சாய்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கும்போது நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம்ல. ஸோ எந்தெந்தெல்லாம் லிஸ்டட்லாம் இருக்குது அதில் ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் பாப்அப் லிஸ்ட் அப்படிங்கிறோம். அது எது டிஸ்பிளே ஆகணுமோ அந்த லிஸ்ட்டுக்கு பேர் பாப்அப் லிஸ்ட். ஸோ we can add the item to the list. அப்போ ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அகெயின் இதுக்கு 2 மெத்தட் இருக்குது, செலக்டட் ஐட்டம், செலக்டட் இண்டெக்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஐட்டம் ஆட் பண்ணுறோம், அது எத்தனாவது இண்டெக்ஸ் வேல்யூட டிஸ்பிளே ஆகுதுன்னு. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை கெட் பண்ணுறதுக்கு கெட் ஐட்டம் கவுண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் நேம், ஸ்ட்ரிங் நேம் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாப்அப் லிஸ்ட்டில் நம்ம ஐட்டம்ஸை ஆட் பண்ண போகிறோம். சாய்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சாய்ஸ் இருக்குது, ஓஎஸ் ப்ரௌசர்.
இப்போ இதுக்கு முன்னாடி ஓஎஸ் மட்டும் எக்ஸாம்பிளாக வச்சு செக் பாக்ஸ் அண்ட் செக் பாக்ஸ் குரூப் பார்த்தோம். இப்போ நிறைய நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நம்மளுக்கு கொடுக்கும்போது அதில் செலக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸில் ஏதாவது ஒரு கலர் டிஸ்பிளே பண்ணுங்கள், எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். ரெட்டு, ப்ளூ, க்ரீன், வயலட், ஆரஞ்ச், பிங்க், மெரூன், அது மாதிரி நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் கலர்ஸ் லிஸ்ட்டில் யூ ஹாவ் டு சூஸிங் ஒன் கலர். ஓகே, ஐ லைக் வயலட் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க. அப்போ சாய்ஸஸ் உங்களுக்கு கொடுக்குது ஒரு லிஸ்ட்டு. அதே சேம் தான் இங்கே நம்பர் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. யூ ஹாவ் டு செலக்ட் இன் தட். அது க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த சாய்ஸ். ஸோ 2 சாய்ஸஸ் க்ரியேட் பண்ணுறோம், ஓஎஸ் அண்ட் ப்ரௌசர். ஸோ அந்த சாய்ஸ் நேமை க்ரியேட் பண்ணியாச்சு. init மெத்தடில் OS equal to new choice, browser equal to new choice. இப்போ OSல என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோன்னா, இந்த விண்டோஸ் 98 or XP, விண்டோஸ் NT/2000, Solaris, Mac OS, இது எல்லாமே OSல கண்ட்ரோல் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரௌசரில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ப்ரௌசர் நேம்ஸ் தெரியல உங்களுக்கு, நெட்ஸ்கேப் 3.x, 4.x, 5.x, 6.x, then Internet Explorer 4.0, 5.0, 6.0, Linux 2.4, then again இது எல்லாமே ஆட் பண்ணுறோம் இந்த ப்ரௌசர்ஸ் எல்லாம். ஸோ இந்த ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறது என்னென்னா நெட்ஸ்கேப் 4.x செலக்டை யூஸ் பண்ணுள்ள மெத்தடு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் ஓஎஸ் ப்ரௌசர் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணியாச்சு சாய்ஸை. சாய்ஸ்க்குள்ளே உங்களுக்கு காம்போனண்ட்டை ஆட் பண்ணிட்டோம், 2 சாய்ஸு, ஓஎஸ்ஸு, ப்ரௌசரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சாய்ஸை கண்டெய்னரில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே கேர்ள்ஸ், டோன்ட் கன்ஃபியூஸ் இட். முதல்ல ஓஎஸ் டாட் ஆட்னு சொன்னது, ஓஎஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் சாய்ஸை ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ ப்ரௌசர் டாட் ஆட்னு கொடுத்து ப்ரௌசரோட எல்லா நேம்ஸையும் ஆட் பண்ணிட்டீங்க. நவ் வி ஆர் கோயிங் டு ஆட் த சாய்ஸஸ் ஓஎஸ் அண்ட் ப்ரௌசர் டோட்டலாக ஆட் பண்ண போகிறோம் கண்டெய்னரில். ஸோ அது ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. now see the output. ஸோ ஆப்லெட்டில் ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ we can select any one it. ஸோ விண்டோஸ் NT, Solaris, Mac OS அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும், செலக்ட் பண்ணிக்கலாம். நெட்ஸ்கேப் 4.x மட்டும் நம்ம அங்கே ப்ரோக்ராமில் என்ன கொடுத்தோம், செலக்ட்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் அது ஒன்று மட்டும் செலக்டாகவே இருக்குது பிஃபோராகவே. ஸோ இதில் வந்து பாப்அப் லிஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணது, ஏன்னா இதுக்கு நம்ம செலக்ட் மெத்தட் ப்ரௌசர் ஓஎஸ்க்கு கொடுக்கல. ஸோ அதனால் எனிதிங் யூ கேன் டேக் த சாய்ஸஸ். ப்ரௌசரில் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னே ஜஸ்ட் அந்த நெட்ஸ்கேப் 4.xன்னு டிஸ்பிளே ஆகும். தென் யூ கேன் கிளிக் அந்த ஆரோ, டவுன் ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் லிஸ்டட் ஆஃப் ப்ரௌசர்ஸு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் சாய்ஸ் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் லிஸ்ட். ஸோ மல்டிபிள் சாய்ஸஸை ஸ்க்ரோல் பண்ணி நம்ம விசிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறோம். list we are using 3 constructors. first empty list, then number of rows, எவ்வளோ rows இருக்கணும், then multiple select பண்ணிக்கலாம். ஸோ true or false அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். இது third constructor. ஸோ மெத்தட் 2 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஆடிங் த லிஸ்ட், அதுக்கு நேம் என்ன அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் நேம். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நேம்ங்கிறது நேம் ஆஃப் த ஐட்டம் ஆடட் டு த லிஸ்ட். ஸோ இது எல்லா வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணியாச்சு. பப்ளிக் வாய்ட் கிராஃபிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெசேஜ் கொடுத்துருக்கோம், கரண்ட் ஓஎஸ், அதோட செலக்டட் இண்டெக்ஸு, எத்தனாவது இண்டெக்ஸு. ஸோ அந்த வேல்யூவை மெசேஜில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு g.drawString. அகெயின் அதே மாதிரி கரண்ட் ப்ரௌசர் இருக்குது. ஸோ அது எந்த ஐட்டம் செலக்ட் ஆகிருக்கோ அந்த மெத்தடில் வேல்யூஸ் ரிட்டர்ன் ஆகும்.
அகெயின் அதை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு மெசேஜ் 6,140. ஸோ அங்கே 120, இங்கே 140. ஸோ ஒரே எக்ஸ் ஆக்சஸ்ஸு, இன்னும் கொஞ்சம் கீழே இது டிஸ்பிளே ஆகும். ஸோ இது நாலுமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. நெட்ஸ்கேப்புக்கு நம்ம இண்டெக்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எது வேணுமோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே சொன்னால கரண்ட் ஓஎஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து 6, ஒய் ஆக்சஸ் அப்படிங்கும்போது அப்படியே டவுனில் குறைஞ்சிட்டே வரும். 120 ஓஎஸ் டிஸ்பிளே ஆகுது. நம்ம எதுவும் செலக்ட் பண்ணலை, அதனால் ஒன்றுமே வரல செலக்டடில். நெட்ஸ்கேப்பில் நம்ம 4.xை செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால செலக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நெட்ஸ்கேப் 4.x அப்படிங்கிற மெசேஜை ரிட்ரீவ் பண்ணிட்டோம். ஸ்க்ரோல் பாஸ், இப்போ பிஃபோர் அந்த அவுட்புட்டை பார்த்தோம். ஸ்க்ரோல் பாஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. நவ் we can டிசைன் our ஸ்க்ரோல் பாஸ். ஸோ அதோட வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். அது எவ்வளோ சைஸில் இருக்கணும், மினிமம் எவ்வளோ, மேக்ஸிமம் எவ்வளோ அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணால் உள்ள ஸ்க்ரோல் பாஸு நம்ம நிறைய ஐட்டம்ஸ் ஆட் ஆக ஸ்க்ரோல் பார் ஷோகிற சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். 2-3 ஐட்டம்ஸ் இருந்தால் ஸ்க்ரோல் பார் பெரிய பார் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணுவோம். நிறைய ஐட்டம்ஸ் போக போக அந்த ஸ்க்ரோல் பார் சைஸு சின்னதாகிடும். ஸோ அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குது. ரொம்ப நேரம் மூவ் பண்ணி பார்ப்போம், நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த ஸ்க்ரோல் பாரை தான் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணால் அகெயின் 3 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரோல் பார் அப்படிங்கிற கிளாஸு, ஸ்க்ரோல் பார் கன்ஸ்ட்ரக்ட் எம்டி ஸ்க்ரோல் பார் க்ரியேட் ஆகும். இன்ட் ஸ்டைல் அப்படின்னும் போது அதோட ஸ்டைல் நம்பர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இன்ட் ஸ்டைல்னால் ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறது. வேல்யூ இனிஷியல் வேல்யூ 0ன்னு ஸ்டார்ட் ஆகும். டி சைஸ் அப்படிங்கும்போது தம்ப் சைஸ், அதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு அந்த ஸ்க்ரோல் பார் கொடுக்குறோம். மின் மேக்ஸ், ஸோ மின் வேல்யூ என்ன ஸ்டார்ட் ஆகணும், மேக்ஸ் வேல்யூ அது எவ்வளோ தூரம் அந்த ஸ்க்ரோல் பார் வந்து சைஸ் இருக்கணும், மினிமம் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமமாக எவ்வளோ போகலாம் அப்படிங்கிறத மின் மேக்ஸ். இப்போ ப்ரோக்ராமில் பாருங்கள், வித் 300 height 200 கொடுத்துருக்கேன் ஆப்லெட் கோடில். ஸோ ஏன்னா இது ஆப்லெட் விண்டோவில் நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். எஸ்பிடி டெமோ அப்படிங்கிறத கிளாஸ் நேம். ஸோ 2 ஸ்க்ரோல் பார் நம்ம நேம் க்ரியேட் பண்ண போகிறோம். வெர்ட் எஸ்பி, ஹார்ஸ் எஸ்பி. வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் பார், ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பார் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இனிட் மெத்தடில் ஸ்க்ரோல் பாரில் 3rd கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம். நம்ம இன்ட் ஸ்டைல் கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும், இனிஷியல் வேல்யூ, தம் சைஸ் வேல்யூ, மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கொடுப்போம். இப்போ இந்த மினிமம் மேக்ஸிமம் வேல்யூக்கு நம்ம எது எடுத்துக்கிறோன்னா அந்த விண்டோவோட வித் அண்ட் ஹைட் சைஸை எடுத்துக்கிறோம். இப்போ வித் ஹைட்டை நம்ம கெட் பண்ணுறதுக்கு யூஸிங் த கெட் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற பேராமீட்டர் வேல்யூ யூஸ் பண்ணி வித் ஹைட்டோட வேல்யூ என்னவோ அது எங்கே ஸ்டோர் ஆகிடும், வித் ஹைட்டுங்கிற வேரியபிள் இன்ட்டு வித்து இன்ட்டு ஹைட்டுன்னு இருக்கா அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். கெட் பேராமீட்டர்லேருந்து வேல்யூ கெட் ஆகி உங்களுக்கு வேல்யூ ரிட்ரீவ் ஆகிடும். அந்த ரிட்ரீவ் ஆன வேல்யூ எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா வித்து ஹைட்டுங்கிற வேரியபிளில் ரிட்டர்ன் ஆகி ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம 2 ஸ்க்ரோல் பார் க்ரியேட் பண்ணுறோம். வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பார். அப்போ ஸ்க்ரோல் பார் டாட் வெர்டிக்கல் இதுதான் உங்களோட ஸ்டைல். ஸ்க்ரோல் பார் டாட் ஹரிசான்டல்ங்கிறது செகண்ட் ஸ்டைல். இப்போ இனிஷியல் வேல்யூ என்ன கொடுத்துருப்பீங்கன்னா 0, தம் சைஸ் வந்து 1. நெக்ஸ்ட்டு உங்களோட மினிமம் வேல்யூ இதில் பார்த்தோம் அப்படின்னா 0. மேக்ஸிமமாக வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாருக்கு அதோட ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அதனால் மேக்ஸிமம் ஹைட் இது. ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பார்னால் அதே ஸ்டைல் ஹரிசான்டல் கொடுத்துட்டோம். இனிஷியலைஸ் வேல்யூ 0, தம் சைஸ் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ 0. மேக்ஸிமம் என்னென்னா ஹரிசான்டல்னால் ஸோ இப்படி கோடு இருக்கும், அதனால் வித்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். வெர்டிக்கல்னா ஹைட்டை மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருக்கோம், ஹரிசான்டல்னா வித் மேக்ஸிமம் வேல்யூவாக கொடுத்துருக்கோம். தென் சேம் ப்ரொசீஜர் ஆஃப்டர் கிரியேட்டிங் த கண்ட்ரோல்ஸ் we have to add the controls in the container. அதனால் add vert sb, add horse sb அப்படின்னு 2 ஸ்க்ரோல் பாரையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. now we can see கிராஃபிக்ஸ் பெயிண்ட் மெத்தடில் ஸோ என்ன பண்ணியிருக்கோம், வெர்டிக்கல் அப்படிங்கிற வேல்யூக்கு என்ன இனிஷியல் வேல்யூ 0ன்னு தான் கொடுத்துருக்கோம், ஹரிசான்டலுக்கு இனிஷியல் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெசேஜ் ஈக்குவல் டு வெர்டிக்கல்,
அதுக்கப்புறம் உங்களுக்கு கெட் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அகைன் நீங்கள் என்ன பண்ண அந்த சேம் மெசேஜ்லேயே டிஸ்பிளே பண்ணுறதுனால மெசேஜ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஹரிசான்டல். அப்போ ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பாரோட கெட் வேல்யூ என்னென்னு டிஸ்பிளே ஆகும். இப்போ ரெண்டோட கெட் வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூ தான் உங்களுக்கு ரிட்ரீவ் ஆகி இந்த மெசேஜில் ஸ்டோர் ஆகும். இது எங்கே டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம்? ட்ரா ஸ்ட்ரிங்கு மெசேஜ் 6,160 அந்த ஆக்சஸ் நீங்கள் கொடுத்ததுனால தான் கீழே 6,160 டிஸ்பிளே ஆகுது. என்ன ஆகுது? வெர்டிக்கல் 0 ஹரிசான்டல் 0. இப்போ ரெண்டு ஸ்க்ரோல் பாரும் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ வெர்டிக்கலாக ஒரு ஸ்க்ரோல் பார், ஹரிசான்டலாக ஒரு ஸ்க்ரோல் பார். So we have seen how the controls are responding in our program, starting from the label, buttons, checkbox group, choice list, again list, then last one is scroll bar. Then next text field. So text field அப்படிங்கும்போது இது என்ன அப்படின்னா சிங்கிள் லைனை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஃபீல்டும் இட் இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் டெக்ஸ்ட் காம்போனண்ட். ஸோ இதில் அகெயின் 4 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் ஃபீல்டுனா எம்டியாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இது பண்ணிக்கும். டெக்ஸ்ட் ஃபீல்டு இன்ட்டு கேரக்டர்ஸ்னால் எத்தனை கேரக்டர்ஸ் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறீங்க அப்படின்னு கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் ஃபீல்டு ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்னா ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ 4 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வி கேன் யூஸ் இட் இன் டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு, நேம், பாஸ் அப்படிங்கிற 2 ஃபீல்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நேமுங்கிற ஃபீல்டு அதுக்கு லேபிள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நேம் அப்படிங்கிற லேபிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் அப்படிங்கிற லேபிளும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே லேபிளோட நேமு நேம் பி, பாஸ் பி. டெக்ஸ்ட் ஃபீல்டோட நேம் என்ன அப்படின்னா நேமு, பாஸு. அப்போ இங்கே 2 லேபிள் பாக்ஸ் இருக்குது, 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா நேம் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்கணும் அதோட இன்ட்டு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். நேம் வந்து 12 கேரக்டர்ஸ் இருக்கலாம். பாஸ்வேர்டு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 8 கேரக்டர்ஸ். இந்த பாஸ்வேர்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். நம்மளே பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது பார்த்தோன்னா பாஸ்வேர்ட் ஹிடனாக தான் இருக்கும், அதாவது ஸ்டார் சிம்பிளாக டிஸ்பிளே ஆகும். பாஸ்வேர்ட் நம்ம டைப் பண்ணால் என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறோன்னு ஷோவ் ஆகாது. ஸோ அதுக்கு தான் அந்த எக்கோ கேரக்டர். இங்கே நான் பாஸ்வேர்டுக்கு கொஸ்டின் மார்க்கை கொடுத்துருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் அந்த ஸ்டார் சிம்பிளுக்கு பதிலாக கொஸ்டின் மார்க். ஸோ பாஸ்வேர்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது எப்படியா இருக்கும்? கொஸ்டின் மார்க்காக மாறிடும். ஸோ அதான் அதில் டெக்ஸ்ட் பாக்ஸில். அப்போ 2 லேபிள் பாக்ஸு, 2 டெக்ஸ்ட் பாக்ஸு. லேபிள் பாக்ஸு எங்கே ரைட் சைடில் இருக்கணும். ஸோ அதனால் நேம், பாஸ்வேர்டுங்கிற 2 லேபிள் பாக்ஸ் ரைட் சைடில் இருக்கும். 2 டெக்ஸ்ட் பாக்ஸு இந்த சைடில் இருக்கும். டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒன்று 12 கேரக்டர்ஸ், இன்னொன்று 8 கேரக்டர்ஸ். அதில் பாஸ்வேர்டுங்கிற டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன டைப் பண்ணாலும் கொஸ்டின் மார்க்காக டிஸ்பிளே ஆகும். 4மே நம்ம ஆட் பண்ணியாச்சு. 2 லேபிள் பாக்ஸும் 2 டெக்ஸ்ட் பாக்ஸும் இல்லை ஒரே லைனில் இருக்குது. இப்போ நேம் இர்ஃபான் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். பாஸ்வேர்ட் நம்ம டைப் பண்ணது எல்லாமே 6 கேரக்டர்ஸ் இருக்குது. 6 கேரக்டர்ஸ்க்கு 6 கொஸ்டின் மார்க்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ லேபிள் பாக்ஸும் டெக்ஸ்ட் பாக்ஸும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் த லாகின் ஃபார்ம், எனி யூசர் இன்ட்ராக்டிவ் பேஜை க்ரியேட் பண்ணலாம். தென் டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒன்று சொல்லியிருந்தோம். டெக்ஸ்ட் ஏரியா இட் இஸ் அ சேம் ஆஸ் டெக்ஸ்ட் ஃபீல்டு. இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் சிங்கிள் டெக்ஸ்ட் இது பண்ணியிருந்தோம். டெக்ஸ்ட் ஏரியாவில் யூ கேன் டைப் இட் அ பேராகிராஃப் அப்படி மாதிரி டைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.